கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் வெளிப்படுத்தினல் விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று எழுதியிருக்கிறது. தாவீதின் திறவுகோலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குதான். என்ன தெரியுமா? திறக்கவும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா, பூட்டவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப இந்த சாவி எல்லாராலையும் அதை திறக்கவும் முடியாது, எல்லாராலையும் அதை பூட்டவும் முடியாது. ஏன்னா அந்த சாவி யாருகிட்ட இருக்குதோ அவங்களால மட்டும்தான் அந்த பூட்டை ஓப்பன் பண்ண முடியும், அந்த பூட்டை பூட்டவும் முடியும், திறக்கவும் முடியும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், இந்த சாவிக்கு பேரு தான் பிரேயர், ஜபம் என்று சொல்லுகிறது. நீ ஜபம் பண்ணுனா பூட்டி இருக்கிற அத்தனை பூட்டும் இயேசுவின் நாமத்தினால உடையும். நீ ஜபம் பண்ணுனா தேவையில்லாதவங்களெல்லாம் வராதபடிக்கு அத்தனையும் பூட்டப்படும் தேவ பிள்ளைகளே. அதனால தான் சொல்ல வரேன், இந்த சாவி உள்ளவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தப்படுவாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லக்கூடியது அதுதான். பவுலும் ஷீலாவும் ஜபம் பண்ணி துதித்த போது கட்டுகளும் கலண்டது, கதவுகளும் திறந்தது தேவ பிள்ளைகளே. அதனால உங்ககிட்ட சொல்ல வர, இந்த சாவியை வாங்கணும், இந்த சாவி உங்களுக்கு கிடைக்கணும். இந்த சாவி இருந்துச்சுன்னா நீங்க திறக்க வேண்டிய நேரத்துல திறக்கலாம். எலியா இந்த சாவியை வச்சிருந்தார். அவர் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணின போது மழை வந்தது. அவர் மழை நின்று போகட்டும்னு சொன்ன உடனே மழை நின்று போயிருச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு திறக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருந்தாரு, அதை அடைக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இன்னைக்கு பிரேயர் இஸ் எ பவர்ஃபுல் வெப்பன். அதுதான் உன்னுடைய எல்லா பூட்டுகளையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்குது. ஷபா ரபா லீமாஹா. அத தேவன் நீ பேசிக்கொண்டு, நான் இதை நீ பார்த்து கொண்டு இருக்கும் போதே உனக்கு கர்த்தர் அதை தருவாராக. அதனால இதுக்காக ஆசைப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன். எல்லா தடைகளையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.